10 வீடுகளுக்கு. நான் கடந்த நாள் இன்றைக்கு உபவாச ஆராதனையின் முடிவானபடினால் ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது, இந்த சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி. பழைய ஏற்பாட்டில் 632வது பக்கம் ஸ்க்ரீனில் வசனம் வருது, அதை பார்த்து வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை பெரியவனாய் இருந்தார், அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனுக்கு பேரு மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி பைபிள்ல எழுதியிருக்கு. அவன் ராஜாவின் அரண்மனையில பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனான. இதில் இந்த 3 காரியத்துக்காண்டி தான் மனுஷர்கள் இன்னைக்கு விரும்புகிறாங்க. இந்த 3 காரியம் குடும்பத்தில் நடக்கணும், வேலையில் நடக்கணும், எல்லாத்திலையும் நடக்கணும்னு மனுஷர்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன? அந்த மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் உட்காரக்கூடிய ஒரு அனுபவம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மனுஷர்கள், நான் எங்கே இருந்தாலும் மேன்மையான இடத்துல இருக்கணும், என் பிள்ளை மேன்மையான இடத்துல இருக்கணும், என் கணவன் உயர்ந்த இடத்துல இருக்கணும், என் பிள்ளைகள் மேன்மையான இடத்துல, இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ராஜாவாகிய ஆண்டவராகிய தேவன் இந்த மொர்தெகாயை உயர்ந்த இடத்துல அரண்மனையில் உட்கார பண்ணினார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பெரியவனாக இருந்தான். அந்த அரண்மனையிலையும் எல்லாரும் போல இல்ல, பெரியவனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் செய்கிற வேலையில நல்ல பெரியவனாய் வரணும், என் குடும்பத்தில் என் பிள்ளை படிப்புல பெரிய ஒரு பிள்ளையா நல்லவனா வரணும், எனக்கு எல்லா காரியங்களும் வசதி ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தில் நாங்க பெரியவனா. இதுக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், இரவும் பகலும் வேலைக்கு போறோம், எல்லாம் சம்பாதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் 2வது ஆசை. 1, ஆண்டவர் உயர்ந்த இடத்துல அவனை இருத்தினாரு. 2வது, ஆண்டவர் அவனுக்கு செய்த காரியம் என்னன்னு சொன்னா பெரியவனா இந்த இடத்துல உட்கார பண்ணினாரு. 3வது வேதம் சொல்லுது பாருங்க, அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிட்டு, அவனை எல்லாருக்கும் அறியத்தக்கதாய் ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினாரு. 4வது, அதே ஆண்டவர் சொல்லும்போது மென்மேலும் பெரியவனாக்கினார். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களில் இன்னைக்கு ஆண்டவர், இது யாரு, இவரை எப்படி ஆண்டவர் இருத்தினார், இதுதான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு சிலர், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க. யூடியூப்ல எல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. தொழிலதிபர்களாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையை எப்படி நீங்க இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறினீங்க, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாறினீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் சென்னைக்கு குறிப்பிட்ட பட்டணங்களுக்கு வேலைக்கு வரும்போது தெருவில் படுத்து உறங்கினேன், எனக்கு வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாய் வர 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 நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு தொழிலதிபராய் மாறி இருக்கிறேன். அப்படி சொல்லுகிறேன், கேட்குறேன். ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் ஸ்டீபன், சென்னையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஸ்டீபன். அவரை சென்னையில் சொன்னால் கார் ஸ்டீபன் சொல்லுவாங்க. அவர் நம்முடைய கருங்கல் பகுதியை சேர்ந்தவர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு மீட்டிங் கேட்கணும்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவரை புக் பண்ணணும். அப்போ தான் அவ்வளவு அவருக்கு மீட்டிங் எல்லாம் ஃபுல்லாக புக்கிங்கில் இருக்கும். பல நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சொல்லும்போது அவருக்கு சாட்சி சொல்லுகிறாரு, கருங்கல் பகுதியில் வளர்ந்து அவங்க தாயார் கடினமாய் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு நேரம் உணவுக்கு அந்த பிள்ளைகளை கொடுப்பதற்கு அப்படி கஷ்டப்பட்ட தாய், அந்த வீட்டிலிருந்து அவர் பிழைப்பதற்காக சென்னைக்கு போய் சென்னையில் தங்குவதற்கு இடம் இல்லாமல் ரோட்டு ஓரத்தில் ஒரு இடத்துல படுத்திருந்தவரை இரவு, சென்னையில் நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாம் படுத்திருப்பாங்க. இரவு போலீஸார் தட்டி எழுப்பி, ஏன் எங்கே என்னத்துக்கு வந்து விட, ஏன்னா எவன் எங்கே கிடக்கானு தெரியாது, பிக் பாக்கெட் அடிக்கவன் இருக்கானா, திருடன் இருக்கானா, கொலைகாரன் இருக்கானா, தட்டி எழுப்பி கேட்கும்போது இவர் சொல்லுகார், எப்படி அவரை கொண்டு போய் முதல்ல ஒருத்தர் தான் நல்ல பையனாக இருக்கான், கன்னியாகுமரிக்காரன் இல்லையான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஒரு வேலை, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் போறியா, நான் போகிறேன். அந்த ஹோட்டலில் அவர் போய் வேலைக்கு போகும்போது அங்கே என்னன்னு சொன்னால், இவர் நினைச்சாரு நல்ல வேலையாக இருக்கு, பாத்திரம் கழுவக்கூடிய வேலை, நல்லா பார்த்துக்கிடுங்க பாத்திரம். இன்னைக்கு அவரை நம்ம நெருங்க முடியாது. எனக்கு ஆண்டவர் உயர்த்தி அமெரிக்காவிலே அவருக்கு ஜெபமையம் வச்சிருக்கிறாரு. அங்கே அப்படி போய் கையெல்லாம் புண்ணாகி அதுக்கப்புறம் கர்த்தர் அதிலிருந்து உயர்த்தி 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 அதுக்கப்புறம் குடும்பம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து இன்னைக்கு தேவன் அவரை உயர்த்தி இன்னைக்கு அவர் அநேகருக்கு கொடுக்கும் அளவிற்கு கர்த்தர் மேன்மை விட, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை விட. ஆமென். இது
ஒன்று. இனி நான் சொன்னது தொழிலதிபர், இது நான் சொன்ன ஆவிக்குரிய பிரகாரம். அப்ப இங்கேயும் நம்ம இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் நம்ம பிறக்கிறது எப்படி இருக்கலாம், நம்ம பிறக்கிறது அதுதான் நான் சொல்ல வருகிறேன். பிறக்கிற குடும்பம் ஏழ்மையா இருக்கலாம், நம்ம பிறக்கிறது அரசாங்க மருத்துவமனையிலையும் பிறக்கலாம், நம்ம பிறக்கிறது பெரிய பிரைவேட் மருத்துவமனையிலையும் நம்ம பிறக்கலாம். ஆனா பிறக்கிறதோ நம்மை பெற்றெடுத்த தகப்பன் ஒருவேளை பெரிய கலெக்டராகவும் இருக்கலாம், நம்ம பெற்றெடுத்த தாயும் தகப்பன் ஒருவேளை பெரிய ஆசிரியர்களா ஹெட் மாஸ்டரா உயர்ந்த வேலையில் இருக்கலாம், ஒருவேளை நம்ம பெற்றெடுத்த தாயும் தகப்பன் தினமும் போய் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம நினைப்போம், எனக்கு அப்பா எனக்கு அம்மா ஒரு தினக்கூலி வேலைக்கு போறவங்க, எனக்கு அப்பா எனக்கு அம்மா ஒரு விவசாயி, ஆனா அவனுக்கு அப்பா அவனுக்கு அம்மா அவங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்கிறாங்க, அவனுக்கு எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பைபிள்ல இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில பிறந்திருந்தாலும், உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தாமே. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு ஒருக்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. வசதியான குடும்பங்கள் நிறைய இருக்கிறீங்க, கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, கடந்து வந்த நாட்களை திரும்பி பாருங்க. இதுதான் தேவன் நம்மை உயர்த்துகிற விதம். போன வாரம் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 99வது ஆண்டுல அந்த இடத்துல கூனங்கர்னு சொல்லுகிற ஒரு கிராமத்தில் நடந்து ஊழியம் செய்தேன். 99ல் நான் போன திங்கட்கிழமை காலையில் நாங்கள் அங்கே போகிறோம். அந்த கிராமம் எல்லாம் அப்படி ஓரளவு முடிந்து கைப்பிரதி சில காரியங்கள் அந்த இடத்துல செய்ய முடியும், ஆண்டவர் கிருபை செய்தார். 99ல் போகும்போது முதல்ல நடந்து, அதற்கு பிறகு 2000 நினைக்கிறேன் ஒரு சைக்கிள் வாங்கி தந்தாங்க. சைக்கிளில் போய் ஆண்டவருக்கு ஏறத்தாழ ஒரு 25 கிலோமீட்டர் அப்படி போய் நான் ஊழியம் செய்தேன். ஆனால் போன வாரம் நாங்கள் போகும்போது நான் உள்ளே இருந்து வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தேன். நான் தலைமை பாஷை, இன்னி 2 பாஷை, ஏசி காருக்குள்ளே ஏசி போட்டு அதே கிராமத்துக்குள்ளே போய் 99ல் ஊழியம் செய்தான். அடுத்து ஒரு ஆலயத்துக்குரிய வழியை கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க. 99 2024 அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடுவதே இல்லை. நான் அந்த காருக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே, அன்னைக்கு நான் இங்க வரும்போது எப்படிப்பட்ட பேண்ட் போட்டிருந்தேன், அன்னைக்கு நான் இங்க வரும்போது எப்படிப்பட்ட சட்டை போட்டிருந்தேன், அன்னைக்கு நான் இங்க வரும்போது முதல்ல சைக்கிளில் நடந்து வந்தேன், அதுக்கு பிறகு ஒரு வெள்ளைக்காரன் ஒரு சைக்கிள் வாங்கி தந்தான். ஆண்டவரே இப்படி வந்தேன், இன்னைக்கு இதுக்குள்ள வரும்போது எப்படி. நான் ஏன் இதை சொல்லுகிறேன், உனக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பரிதானது. இந்த உபவாச நாளின் முடிவு நாளிலே இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த மொர்தெகாய் என்று சொல்லுகிற மனுஷன் யார் என்றால், இந்த மொர்தெகாயை கர்த்தர் இவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்ததற்கு அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம நிறைய பேர் ஜெபிப்போம், ஆண்டவரே அவனை போல உயர்த்துங்க, இவனை போல உயர்த்துங்க, அவனை போல ஆசீர்வதிங்க, இவனை போல ஆபிரகாமை போல ஆசீர்வதிங்க. அவர்கள் கடந்து வந்த பாதையை நமக்கு வாழ்க்கையின் அனுபவமா எடுத்துக்கொண்டால் கர்த்தர் நிச்சயம் உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவர். அடுத்து இதே மனுஷனை குறித்து இங்க நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தாரு. இவரை குறித்து அடுத்து அந்த அரண்மனையில் அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாராம்? 10வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு வசனம் சொல்லுது பாருங்க. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை அமர பண்ணினார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தமாய் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளையே, என் வீட்டுக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் குடும்பத்துக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நிலைமை இப்படி இருக்கு. நான் ஒன்றை மட்டும் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீ அறியாதது எட்டாத ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார், உன் சந்ததிக்காய் வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாச குறிச்ச வசனம் சொல்லுது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன், ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதே வேதம் தான் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வசனம் ரெண்டையும் பார்க்கும்போது இன்னைக்கு நான் சொல்லுகிற வருகிற காரியம், ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவருக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன திட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருக்கலாம். எனக்கு வருமானம் இவ்வளவுதான், எனக்கு குடும்பத்துக்கு சூழ்நிலை இவ்வளவுதான், எனக்கு கல்வி ஞானம் இவ்வளவுதான், எனக்கு கல்வி அறிவு இவ்வளவுதான், என் பிள்ளை இவ்வளவுதான் படிக்க வைக்க முடியும், என் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவுதான் செய்ய முடியும், அப்படி நீங்க ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருப்பீங்கன்னா இது நம்முடைய மாம்ச சிந்தையே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா ஆவிக்குள்ள நான் ஆண்டவருக்குள்ள நான் சொல்லுகிறேன், இது உன்னுடைய சிந்தை. ஆனா நீ அறியாத ஒரு பெரிய திட்டத்தை உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
உன்னை குறித்து உன் சந்ததியை குறித்து ஆண்டவர் ஆலயம் ஆரம்ப நாட்களில் 5 பேர் 4 பேர் ஆராதித்த ஆராதனை ஆலயம். ஆனா ஜனவரி 26ஆம் தேதி ஒரு பாஸ்டர் இங்க வருவார் செய்தி கொடுக்க. அவர் இங்க வரும்போது நான் அங்க ரொம்ப நாட்கள் வந்து நடத்தி போயிட்டு இருந்தேன். அவர் என் கையை பிடிச்சிட்டு ஒரு நாள் சொல்லும்போது, லிவிங்ஸ்டன் போட்டுட்டு ஓடிடாத, இது உனக்கு ஆண்டவர் தந்த ஊழியம், இங்க திரளான ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நீ அதை நிறைவேற்றணும். அன்னைக்கு 5 6, ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு தரிசனம், ஒரு பெரிய நோக்கத்தை நமக்கு பின்ன வைத்துதான் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார். ஜோசியம் சொல்லலாம் உனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு ஜாதகம் சொல்லலாம் உனக்கு குடும்பத்துக்கு நிலைமை இதுதான், நம்ம கணவனை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க அவனுக்கு ராசிப்படி அவன் வாழ மாட்டான், அது அப்படிப்பட்ட கேஸ். உனக்கு குடும்பத்தை இந்த உலகத்தின் மனிதருடைய ஞானத்தில் சொல்லலாம், ஆனா அதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. என் தேவன் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புகிறீங்க கர்த்தர் உன்னை உன் சந்ததி நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரே எங்க சந்ததிகளுக்கு பெரிய காரியங்களை நீ செய்ய போறதற்கா, தேசத்தின் நடுவில் குடும்பங்களை உயர்த்த போறதற்கா தேவன் ஆசீர்வதிக்க. இந்த மொர்தெகாய் யாரு? அவர் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க காரணம் என்ன? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 6வது வசனத்தை படிங்க. இந்த மொர்தெகாய் யார்? அவர் இவ்வளவு உயர்த்தப்படுவதற்குரிய காரணம் என்ன? அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய யெகோனியாவை பிடித்துக் கொண்டு போகும்போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனையில 2வது ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த மொர்தெகாய் எல்லா தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் அவனை பிரஸ்தாபப்படுத்தினார். இதற்கு காரணம், அதுக்கு முன்ன இவன் எப்படி இருந்தானா, இந்த மொர்தெகாய் என்ன சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தானா, வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே வசனம் சொல்லுது, அவன் சிறைபிடித்து வரப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தான். தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த பிசாசு நம்ம எல்லாம் நிறைய காரியங்களில் ஒரு போராட்டத்துக்குள்ள அகப்படுத்த. இப்ப 2 சாட்சி இதுல கேட்டோம். ஒரு சாட்சி பிசாசு கொன்று மரணத்தை உருவாக்கணும்னு நினைச்சு கர்த்தர் கிருபையினால் எழும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்தார். இனி ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். வீட்டில் ஆண் சந்ததிகளே இல்லாதபடிக்கு ஒவ்வொன்றாய் பிசாசு அழித்தறியும்படி அழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் தம்முடைய மகனை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் வாழ வைத்தார். இது 2 உயிருள்ள சாட்சி நம்முடைய கண்களால் இன்னைக்கு நம்ம கேட்ட சாட்சி. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இவன் சிறைபிடித்து வரப்பட்டவன். இவனுக்கு சூழ்நிலை என்னன்னா, வந்த தேசத்துக்குள்ள இவன் வந்து சந்தோஷமாய் வாழ முடியாது. வந்த தேசத்துக்குள்ள இவன் விரும்பது போல எல்லாம் செய்ய முடியாது. காரணம் சிறைபிடித்து வரப்பட்டவன். இவன் அங்க தேசத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா இவன் சிறைபிடித்து வரப்பட்டவனாய் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் இவனுக்கு ஒரு பாக்கியம் இருந்து, என்ன தெரியுமா, ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வேலை என்ன வேலை? அவன் உள்ள ராஜா அரண்மனைக்குள்ள வேலை செய்கிறவன் அல்ல, சிறைபிடித்து வரப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை வாசல் காக்கிற ஒரு வேலை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா உம்மை ஏற்றுக்கிட்டு நான் வந்தேன், ஏசப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பிள்ளையா மாறி பாரம்பரியத்தை விட்டுட்டேன், என் குடும்பத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்ப்பா எனக்கு இந்த போராட்டம், ஏன்ப்பா எனக்கு இந்த பிரச்சனை? சில குடும்பங்களை சில போராட்டம், சில பிரச்சனைகள் சிறைபிடித்தது போல பின்தொடர்ந்துட்டு இருக்கும். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, யூதன், தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவன், கீழ்ப்படுகிறவன். ஆனா அவனும் ஒரு சிறைப்பட்ட நிலைமைக்குள் இருந்தான். இன்றைக்கு இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை கேட்கிற சில குடும்பங்களோடு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், நீ என்னை ஆராதிக்கிறாய், நீ எனக்கு சமூகத்தில் உண்மையாய் இருக்கிறாய், ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நீ கேட்கிற, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? உம்மை ஆராதிக்கிற, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? உம்மை ஆராதிக்கிற, ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பின் நடுவிலும் அன்றைக்கு மொர்தெகாவை கொண்டு வந்து ஆண்டவர் அரண்மனையின் வாசல்ல உட்கார வைத்தது போல அவைகளின் நடுவில் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இதை புரிந்து கொள்ளுங்க. நமக்கு இருக்கிற இதே சிறையிருப்பு இருந்து எத்தனை பேர் செத்து போனாங்க? இன்னைக்கு இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்கு இருக்கக்கூடிய இதே கடன் பிரச்சனை இதை விட குறைவு. எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போனாங்க?
நமக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி சரீரத்தில், இந்த வியாதி நம்மளை விட அவன் நல்லா இருந்தா மருந்து எடுத்துட்டு இருந்தான். எத்தனை பேர் திடீர் மரணம், தானா தற்கொலை, அதை தாங்க முடியாம தற்கொலை. இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை விட எத்தனை குடும்பம், கணவன் சரியில்லை மனைவி தற்கொலை, மனைவி சரியில்லை கணவன், பெற்ற பிள்ளைகள் எத்தனை நம்ம பார்க்கிறோம். நம்மளை விட பிரச்சனை குறைவு. ஆனால் நம்ம சிந்திக்கணும், இவன் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டாலும், இவன் அங்கிருந்து சிறைபிடித்து வரப்பட்டவனா இருந்தாலும், அரண்மனையில் அது இருக்கிறது வாசலா இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய பிள்ளைய வாசலில் உட்கார வைத்தவர். அவர் பெரியவர். அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. எனக்கு இந்த வார்த்தை 2024 எத்தனை பிரச்சனைப்பா, எத்தனை நெருக்கம் ஆண்டவரே. எத்தனை நாள் நம்ம கேட்டுருப்போம், இப்படி ஒரு கணவனை தந்ததை விட எடுத்துக்கிடும் ஆண்டவரே, இப்படி ஒரு பிள்ளைய தந்ததை விட எடுத்துக்கிடும் ஆண்டவரே, இப்படி ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள நான் அகப்பட்டதை விட நீர் என் ஜீவனை எடுத்திருக்கலாமே. எத்தனை நாள் நம்ம கேட்டோம். எனக்கு பிள்ளைக்கு, என் கணவன், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியின் தாக்கம் வந்ததை விட நீர் எடுத்திருக்கிற உண்மை நம்பிதானே நான் இருக்கேன், பின்ன ஏன் இது வந்தது? அந்த ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தான் நீ சிறைபிடிக்கப்பட்டு உனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு, உன்னை நான் என்னன்னா அது மேற்கொள்ளாம மற்ற சிறைபிடித்து வரப்பட்டவங்களை அடிமையாக்குனது போல உன்னை ஆக்கல, உன்னை ஒரு அரண்மனையில ஆண்டவர்கள் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை உனக்கு நான் தந்த. கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை எந்த தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காம, பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் எங்க குடும்பத்தை நடத்துனீங்க. இந்த வருஷத்தை திரும்பி பாருங்க, எத்தனை இடம் நம்ம அழிஞ்சு போக வேண்டிய இடம். எத்தனை நான் சொல்லுவேன், இந்த வருஷம் பிசாசு ஊழியத்தை தகர்த்து போட எவ்வளவு எனக்கு விரோதமாய் போராடினான் தெரியுமா? இந்த வருஷம் எவ்வளவு நெருக்கம், நம்பினவங்க எதிராக எழும்பினாங்க. நான் இதுதான் எனக்கு அப்பன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா செத்த பிறகு இதுதான் அப்பான்னு நினைச்சேன். நிறைய நான் சொல்லிடுறேன், என் அப்பாக்கு ஸ்தானத்தில் அவங்களே துரோகம் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி அவனை கொண்டு வந்து ஊழியத்தில் இந்த ஸ்தாபனத்துக்குள்ள இணைத்து விட்டு அவனே எனக்கு விரோதமா நீ யாருலன்னு கேட்க அந்த சூழ்நிலையை சந்தித்தேன். நியாயத்தை எடுத்து சொல்லி பார்த்தேன், நியாயம் எடுபடல. உண்மையை சொல்லி பார்த்தேன், அந்த நீதியின் நியாயம் நடந்ததை கண்ணால பார்த்தவன் கூட வாய மூடிட்டு இருந்தான். இந்த பாதையில் எல்லாம் கர்த்தர் நடத்தினா. கூட என் வீட்டுக்குள்ள இருந்து சோறு தின்னு, கூட என் வீட்டுக்குள்ள இருந்து நான் இல்லாத நேரம் கூட என் வீட்டுக்குள்ள எல்லாவற்றையும் கவனிக்க, எல்லாவற்றையும் இருந்தவன் எதிராய் தூட்டினான். எனக்கு ஒன்று தெரியும், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறுத்தினார் என்றால், அன்னைக்கு நான் அரண்மனையின் வாசல்ல இருக்கிறேன். ஒரு நாள் ராஜாவின் 2வது ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை உட்கார பண்ணுவார் என்று விரும்புகிறேன். கரங்களை தட்டி 2024 வரை நீ அநேக நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம், அநேக கண்ணீரை சந்தித்திருக்கலாம், அநேக போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். வரப்போகிற 2025 கர்த்தர் உனக்கு வைத்த வாக்குத்தத்தத்தை உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல? ஹல்லேலூயா. 2025 உன்னை நம்ம இதுக்காக தான் கர்த்தர் வாசல்ல கொஞ்ச நாள் காத்தோம். வாசல்ல நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம். மொர்தெகாய் வாசல்ல தான் இருந்தாரு. அப்போ அந்த வாசலில் இருக்கிற அனுபவம் நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவர் சிறைபிடித்து வரப்பட்டவர் ஒன்று. அப்போ நான் இது வசன நேரம் ஆயிட்டு வசனங்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அந்த சிறைபிடித்து வரப்பட்ட அந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவர் உதவி செய்ய காரணம், என் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால் பிலிப்பியர் 2:7 படிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இயேசு எப்படிப்பட்ட, தம்மை தாமே வெறுமையாக்கி ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நான் கடந்த நாட்களில் சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னப்பா ஆண்டவர் உருவாக்குகிற விதம். ஆண்டவர் இன்னைக்கு ஜெபம் நடத்தும் போது பாசி ஜெயா அவங்க சொன்னாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது துஷ்ட மிருகம் வருது, அவர் கிழிச்சு தள்ளினார். ஏன்? ஆண்டவரை தானே துதிச்சிட்டு இருந்தார் தாவீது. அந்த ஆட்டு மந்தைக்குள்ள எதுக்கு துஷ்ட மிருகம் வரணும்? ஆண்டவருக்கு தெரியும், இந்த துஷ்ட மிருகத்தை கிழிச்சா நீ நாளைக்கு கோலியாத்தை நான் எழுப்பும் போது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவனை எழுப்பும் போது சவுலுகிட்ட நீ சொல்லுவ, இவனை விட கொடூரமான ஒரு மிருகம் வந்ததை 2ஆ கிழிச்ச, இவன் எம்மாத்திரம். அப்ப நீங்க ஒன்று இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கிறது. அப்ப அனுபவம் இருந்தாதான், இன்னைக்கு ஆண்டவர் அனுபவம் இருந்தாதான் நமக்கு வாழ்க்கையில சில காரியம். நான் ஒரு பிஷப்போடு கூட இருந்தேன். அவரெல்லாம் ஒரு ஆளை பார்த்த உடனே
அவன் என்ன நிலைமையில் இருக்கான், அவருக்கு சூழ்நிலை என்ன சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லுவார். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்கிறோம். சென்னையில் நான் படிச்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட செங்கல்பட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இடையில வந்து காரை நிறுத்துவார். இல்லை சத்தமாக இல்லை சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காரை நிறுத்திட்டு என்கிட்ட சொல்லுவார், தம்பி இறங்கு, ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஓடி வா. நான் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஓடி வந்தேன். உடனே அவர் காரில் இருந்து இறங்கி வராரு. வந்தால் அதில் சைடில் ஒரு தாயார் அப்படியே இருக்குது. உடனே ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி உடனே இறங்கி வந்தார். அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணியை குடிங்கம்மா. உடனே அது வாங்கி குடிக்குது. கையெல்லாம் அழுக்கு வஸ்திரம், அதில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தாய், சரீரமெல்லாம் இப்படி ஆடுது. தண்ணியை ஒரு மடக்க குடி, அதையும் குடிக்காதுன்னு சொன்னார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது முடிஞ்ச உடனே பட்டப்பட்ட சாப்பாடை பிரிச்சார், எல்லாம் போட்டு விரசினார், வாரி கொடுக்காரு. அப்போ நானும் பார்த்துக்கிட்டே என்கிட்ட தானே நீ ஒதுங்கினல சாப்பாடு கொடு. சாப்பாடு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன்னா அப்படி விக்கல் மாதிரி வருது. தண்ணியை கொடுக்காரு, குடிங்க. குடிச்ச அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு என்கிட்ட சொன்னார், அந்த அம்மாக்கு நல்ல வயசு, முதுக தடை கொடு. நான் அந்த முதுக தடை அப்படி தட்டி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் இந்த அண்ணனே அவங்க சரியா அப்படி நான் உடனே இவர் சொன்னால் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் எடுத்து 100 ரூபாய் அதை எடுத்து கையில் கொடுத்தாரு. நான் வண்டியில் ஏறணுன்னு என்கிட்ட கேட்டார். அந்த அம்மா எவ்வளோ, நாங்கள் வண்டியில் ஏறோம்னா அந்த தார் 2 கை எடுத்து அப்படியே வணங்கி கும்பிட்டுட்டு சொல்லுது, நீ இப்போ வந்து இந்த தண்ணியை தரலைன்னா இந்த வெயிலில் நான் செத்துருப்பேன். இப்போ வந்து இந்த சோறை நீ தரலைன்னா இதில் நான் செத்துருப்பேன். நீ எனக்கு கடவுளை போல வந்த, நீ நல்லா இருப்ப. அவரை அப்படி சொல்லி அனுப்பிச்சு. நாங்கள் வண்டியில் ஏறின பிறகு என்கிட்ட கேட்டார், டேய் அந்த அம்மா பசியாக இருந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச? அந்த எனக்கு தெரியாது. அந்த அம்மா நீ எப்படி கண்டுபிடிச்ச? அந்த எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னியே நான் வாங்கி தந்தேன். அப்போ தான் சொன்னார், நான் பசியா பட்டினியா சாப்பாடு இல்லாமல் கிடக்கும்போது ஒரு மனுஷன் பசியா தாகமாக இருந்தால் எப்படி அவனுக்கு முகம் இருக்கும் என்பது எனக்கு ஆண்டவர் கற்று தந்ததுனால அந்த தாயை பார்த்த உடனே நான் புரிந்து கொண்டேன். சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அவங்கள அப்போ நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க. தெய்வத்தை ஆராதிக்க நம்ம ஆண்டவர் யாருன்னா வசனம் சொல்லுது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா மாறினார். அவர் தேவனுடைய குமாரன். அப்ப நமக்கு ஆண்டவருக்கு அடிமைத்தனம்னா என்ன, அடிமையாக்கப்பட்ட மனுஷனுக்கு நிலைமை என்னன்னா அவருக்கு தெரியும். இந்த மொர்தெகாய் அங்கே ஒரு சிறைபிடிக்கப்பட்ட அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் ஆண்டவருக்கு தெரியும். அவரும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர். அவருக்கு தெரியும் இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தெல்லாம் அடிமையின் ரூபம் எடுத்த கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்ல ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அந்த அவர் செய்த காரியம் ஆண்டவருக்கு சமூகத்தில் ஆண்டவர் தன்னைத்தான் வசனம் நிறைய இருக்கு. லூக்கால நீங்க படிச்சீங்கன்னா 1:48 நீங்க வாசித்தீங்கன்னா அடிமை நான் ஆண்டவரேன்னு சொல்லுகிறாங்க. தன்னை தாழ்த்தி அடிமை நான் ஆண்டவரே. லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இயேசுவின் தாயார் சொல்லும்போது சொல்றார், இதோ நான் அடிமை. இயேசுவின் தாயார் சொல்லுகிறாங்க, இதோ நான் அடிமை. நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க. எந்த மனுஷன் இந்த உலகம் சில காரியங்களை நம்மளை அடிமைப்படுத்தலாம். எந்த மனுஷன் தன் வாழ்க்கையை ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த காரணம் இவர் ஆண்டவருடைய பிள்ளை. ஒன்னு தேவனை நம்பினவன் தேவனுடைய பிள்ளை. ஆனா அவனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு முன்பு அவன் இருந்த இடம், அவர் அரண்மனையில வாசல் காக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். வாசல் காக்கும் போது நினைச்சு பாருங்க, அவனுக்கு பிரச்சனை என்னன்னா வாரவனுக்கு எல்லாம் கும்பிடு போடணும், வாரவனுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லணும், வாரவனுக்கு எல்லாம் பார்க்கணும், இது பண்ணணும். அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் வாசல்ல தான் இருக்கேன். அவருக்கு தெரியாது நான் இனி உயர ஒரு இடத்துக்கு போறேன். இதே வாசல்ல நான் வரும்போது இங்க இருக்கிறவன் எனக்கு வணக்கம் சொல்லுவான், என்னை எழும்பி நமஸ்கரிப்பான் உள்ளது அவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நீ இந்த வாசல்ல இருக்கிற, நாளைக்கு இதே இடத்துல உன்னை உயர்ந்த இடத்துல நான் இருத்துவேன். 2024 நீ எந்த அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, நீ எந்த அனுபவத்துக்குள்ள வேதனையில் இருக்குதையோ அதை தாண்டி அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பதற்கு, உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிட்டார். ஆண்டவர், நான் அதுதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆயத்தமா இருக்கார். அப்ப இவன் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் இதை எதோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறேன்னா, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் எந்த காரியத்திலும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, குழப்பம் இருக்கு, ஆனா நம்மளை எந்த காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் ஒரு நல்ல நிலைமையில தான் வச்சிருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் உனக்கு மேன்மையான ஒரு உயர்வை கொண்டு வரவன். நம்புகிறவங்க கரங்களை தட்டி இந்த வாசலின் அனுபவத்தை விட்டு நான் ராஜாவோடு கூட நெருங்குவேன். இந்த வாசலின் அனுபவத்தை விட்டு ஆண்டவர் எனக்கு வைத்த இடத்துக்கு நான் வருவேன். ரெண்டாவது என்ன நடக்குன்னா, இப்ப இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கான்.
இவனோடு கூட வந்தவர்கள் பலர் அடிமைத்தனமார் வேற வேலையில் இருக்கலாம். அன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு கொண்டு வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்தந்த திறமைக்கு வச்சிருவாங்க. அதே போல இவனுக்கு சரி நீ வாசல் காப்பதுக்கு நல்லவங்க இரு, அது தேவன் அனுமதிச்சு உட்கார வச்சது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தான் இருக்கான். அரண்மனைக்குள்ள நல்ல வாசல் காவல் காத்தாலும் எந்த குறைவு இல்லாமல் தான் இருக்கிறான். அடுத்து அங்கே ஒரு சோதனை உண்டாகுது பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காரியம். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. அதே எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு ஆமான் என்னும் மேன்மைப்படுத்தி பிரபுக்களுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. இங்க இவர் உட்கார்ந்து இருக்காரு. அல்ல அந்த வசனத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இவர் வாசல்ல இருந்தாலும் ஒரு குழப்பம் இல்லை, இவர் வாசல்ல இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருந்தாலும் எந்த குழப்பம் இல்லாம இருக்காரு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த நல்ல சமாதானமா போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல, சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ராஜாவுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது, ராஜாவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அங்கே ஆகான் என்று ஒரு மனுஷனை கொண்டு வந்து ராஜா தன்னுடைய அரண்மனையில உயர்ந்த ஒரு இடத்துல உட்கார வச்சான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நிறைய குடும்பம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆரம்பம் நல்லா தான் போச்சு, ஆண்டவர் நான் விசுவாசத்துல வந்தேன், எல்லாம் நன்மையா இருந்து நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நேரம் எந்த குறை இல்லை, நல்ல சந்தோஷம். ஆனா கொஞ்ச நாள் தாண்டின உடனே தான் ஒரு பிரச்சனை உருவாயிட்டு, நான் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்துட்டு. நான் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் நிறைய காரியத்தை உணர்த்தினார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறி எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம். வேலை ஆண்டவரை வேலையை தாருன்னு கேட்டோம், வேலையை தந்தாரு. வேலைக்கு போன இடத்துல கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்து அங்க ஒரு ஆகான கர்த்தர் உள்ள எழுப்பிட்டாரு. ஊழியம் செய்தோம், ஊழியம் செய்த இடத்துல நல்லா தான் இருந்து எந்த எதிர்ப்போ பிரச்சனையோ குழப்பமோ இல்லை. அங்க ஒரு ஆகான், நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு ஆகான் எழும்பினால்தான் கர்த்தருடைய திட்டம் நம்மளை வெளிவிட கரங்களை தட்டி ஒரு ஆகான் எழும்பணும். ஆகான் எழும்பினாதான் ஆண்டவரே கிரிய வெளிப்படும். இதுல இருந்து நான் தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தெய்வத்தை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சாரு, ஏன் எனக்கு இவன் நல்லா தான் இருந்தான். அரண்மனை வாசல்ல நிறைய பேர் நம்ம இதே தான் புரியும்படி சொல்லுங்க, நாங்க கணவன் மனைவி நல்லா தான் இருந்தோம், இந்த வேலை கிடைச்சல இருந்தா என் கணவனுக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு, நாங்க நல்லா தான் இருந்தோம், இந்த ஒரு காரியத்தில இருந்து தான் நிம்மதி கெட்டு போயிட்டு. எத்தனையோ பேர் சொல்லுகிறோம், நல்லாதான் இருந்தான் என் பிள்ளை, இன்னும் கல்லூரிக்கு போனதுல நாசமாயிட்டான், இன்ன இடத்துல படிக்க விட்ட நல்லா இருப்பான், இதுல இருந்து நான் ஏதோ ஒரு ஆமான் எழும்பி இருக்கிறான் அல்லவா. இந்த மனுஷனும் ஆரம்ப நாட்களில் வாசல் காக்குகிற வருவான், அவனுக்கு வேலையை முடிப்பான், சுகமா வீட்டுக்கு போவான், அவனை பிரச்சனை பண்ண ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் இந்த 2024 நல்லாதான் இருந்தோம், சில ஆகான ஆண்டவர் எழும்ப பண்ணினார். நான் இந்த வருஷத்துல எத்தனை முறை கேட்டேன், ஏன்ப்பா இது, எதுக்கு ஆண்டவர், அனுபவத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், ஏன்ப்பா நான் உமக்கு உண்மையா தானே ஓடினேன், இப்படி ஒருத்தன் ஏமாத்து, இப்படி ஒருத்தன் செய்யானே, நீர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரே. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, மொர்தெகாயே நீ ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துல உட்காரணும்னா சில ஆமான் எழும்பணும், ஆமானுடைய அவனுக்கு கூட நிற்கிற சில கிரியைகளை நான் அழித்து நான் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்.